என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கார் வேணும்னு பார்க்குறாங்க. பட் இது நல்ல காரா, ரீவேல்யூ இருக்கா, நல்ல மைலேஜ் தருமா, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வண்டி வேணுன்ற மட்டும் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ நான் அதை வர்றவங்களுக்கு நான் இங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சேல் பண்ணுறேன். அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வருவாங்க, 2 lakhsல வண்டி பார்க்க வருவாங்க. ஆனால் இங்கேருந்து போகிறப்ப 5 lakhsல வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ அவங்க மன நிறைவோடு இந்த ஆஃபீஸை விட்டு போகிறப்ப மன நிறைவோட சைக்கிளிங் கஸ்டமராக தான் வெளில போவாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். இது வரைக்கும் அந்த 99,000+ கஸ்டமர் என் கூட இருக்காங்க. தாராளமாக யூஸ்டு கார்ஸ் நல்லா ரீசேல் ஆகும் மேம். நிறைய பேர் ஒன்றா தவறான புரிதல் இருக்காங்க. இப்போ நியூ கார் தான் வாங்கணும். அப்போ அந்த நியூ கார் வாங்கிட்டு அவங்க யூஸ்டு கார் கொடுக்குறாங்கல்ல, அந்த யூஸ்டு கார் யார் வாங்குறா? ஸோ அந்த மக்கள் வந்து நாங்கள் தான் அதை வாங்கி சேல் பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸாக இருந்தால் அது 1 lakh இல்லை, 2 lakh இல்லை, 3 lakh ஓடினாலும் அந்த வண்டிக்கு ரீவேல்யூ உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியில் எந்த மிஸ்டேக் ஆகாது. 0 kilometerலேருந்து டில் இப்போ 1.5 lakhs அந்த கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னாலும் அது ப்ராப்பர் சர்வீஸ் அப்படி அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த வண்டியில் எந்த ட்ராபேக்கும் வராது மேம். அது 100% சேல் பண்ணலாம், 100% அதுக்கு ரீவேல்யூ உண்டு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இப்போ எங்களுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ்டு காசு பண்ணுறாங்க. பட் அவங்க யாராவது வந்து கம்பெனியில் செக் பண்ணணுன்னா அனுப்ப மாட்டாங்க. பட் எங்கள் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. தாராளமாக அவங்க வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டியை கொண்டு போய் கம்பெனியில் செக் பண்ணலாம். அவங்க மெக்கானிக் யாரும் கூட்டி வராங்களோ அவங்களும் செக் பண்ணலாம். அதையும் தாண்டி அந்த வண்டி எந்த வண்டி பார்க்குறாங்களோ அந்த வண்டிக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இம்மிடியேட்டாக எடுத்து கொடுத்துருவோம். சார் பிடிஎஃபாக எடுத்து அவங்க கையில் கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஆவாங்க. ஸோ 100% நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம மெயினாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். நம்மகிட்ட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நம்ம ஃபுல்ஃபில்லாக நான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருவோம்.